சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது நடப்பு நிகழ்வுகள் 26ஆம் தேதிக்கானது தான் பார்க்க போறோம். இல்ல கிட்டத்தட்ட ஒரு 56, 58 நடப்பு நிகழ்வுகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரும்பவும் நான் சொல்றதா அட்லீஸ்ட் ஒரு தடவை காதலியாவது கேளுங்க. சரிங்களா? இதை நம்ம சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ற அடிப்படையில தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். புதிதாக காவிரி டெல்டா பகுதிக்குள் சேர்க்கப்பட்ட 38 கிராமங்கள் தமிழ்நாட்டின் எந்த தாலுகாவில் உள்ளன? புதிதாக காவிரி டெல்டா பகுதிக்குள் சேர்க்கப்பட்ட 38 கிராமங்கள் தமிழ்நாட்டின் எந்த தாலுகாவின் அதாவது வட்டத்துல இருக்கு? திருமுட்டம், ஸ்ரீமுஷ்ணம். எங்க இருக்கு? திருமுட்டம், ஸ்ரீமுஷ்ணம். முன்னர் தனி நிர்வாக அலகுகளாக பிரிக்கப்பட்டிருந்த காவிரி டெல்டா பகுதிக்குள் புதிதாக சேர்க்கப்பட்ட கிராமங்கள் முதலில் எந்த தாலுகாவின் பகுதியாக இருந்தன? முன்னர் தனி நிர்வாக அலகுகளாக பிரிக்கப்பட்டிருந்த காவிரி டெல்டா பகுதிக்குள் புதிதாக சேர்க்கப்பட்ட கிராமங்கள் முதலில் எந்த தாலுகாவின் பகுதியாக இருந்தன? காட்டுமன்னார் கோவில். இந்த 38 கிராமங்களை காவிரி டெல்டா பகுதிக்குள் சேர்க்கும் விரிவாக்கம் தமிழ்நாடு முதலமைச்சரால் முதலில் எந்த மாதம் மற்றும் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது? இந்த 38 கிராமங்களை காவிரி டெல்டா பகுதிக்குள் சேர்க்கும் விரிவாக்கம் தமிழ்நாடு முதலமைச்சரால் முதலில் எந்த மாதம் மற்றும் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது? ஜூலை 2025ஆம் ஆண்டு. புதிதாக சேர்க்கப்பட்ட 38 கிராமங்களை உள்ளடக்கிய அந்த அரசாணையை உறுதிப்படுத்திய துறையின் பெயர் என்ன? புதிதாக சேர்க்கப்பட்ட 38 கிராமங்களை உள்ளடக்கிய இந்த அரசாணையை உறுதிப்படுத்திய துறையின் பெயர் நீர்வளத்துறை. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் எது? இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் சிறந்த நிர்வாகம், நீர்ப்பாசன ஆதரவு மற்றும் மேம்பாட்டு திட்டமிடல். புதிதாக சேர்க்கப்பட்ட 38 கிராமங்களில் உள்ள பெயர்களில் பின்வருவனவற்றுள் எது பொருந்துகிறது? ஆனந்தகுடி மற்றும் கோக்கரசன்பேட்டை. நக்சல் அமைப்புகளை ஒழிக்கவும் மாவோயிசத்தின் அரசியல் சித்தாந்தத்தை அகற்றவும் உள்துறை அமைச்சகத்தால் சத்தீஸ்கரில் தொடங்கப்பட்ட நடவடிக்கையின் பெயர் என்ன? நக்சல் அமைப்புகளை ஒழிக்கவும் மாவோயிசத்தின் அரசியல் சித்தாந்தத்தை அகற்றவும் உள்துறை அமைச்சகத்தால் சத்தீஸ்கரில் தொடங்கப்பட்ட நடவடிக்கையின் பெயர் கேர் நடவடிக்கை. 2025ஆம் ஆண்டிற்கான பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற பாத்திமா போஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அப்ப 2025ஆம் ஆண்டிற்கான பிரபஞ்ச அழகி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாத்திமா போஸ். இவங்க பாத்தீங்க அப்படின்னா மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர். COP31 எந்த ஆண்டு எந்த நாட்டினால் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? COP31 எந்த ஆண்டு எந்த நாட்டினால் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? 2026ஆம் ஆண்டு துருக்கியால நடத்தப்படும் எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவின் ஆராய்ச்சி மற்றும் அறிவுசார் சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்திய பங்களிப்பாக ISB ஆராய்ச்சி ஊக்குவிப்பு விருதை பெற்றவர் யார்? இந்தியாவின் ஆராய்ச்சி மற்றும் அறிவுசார் சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்திய பங்களிப்புக்காக ISB ஆராய்ச்சி ஊக்குவிப்பு விருதை பெற்றவர் அசிம் பிரேம்ஜி. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பாரம்பரிய கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட சமீபத்தில் புவிசார் குறியீட்டை பெற்ற பொருள் எது? இந்த புவிசார் குறியீடு அழகி போட்டியது, மாவோசிக்கான அந்த திட்டம், அதாவது கேர் திட்டம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கேட்க மிக வாய்ப்பு உள்ள வினாக்கள். அதனால தயவு செஞ்சு எழுதி வச்சு ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பாரம்பரிய கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட சமீபத்தில் புவிசார் குறியீட்டை பெற்ற பொருள் டாவோ அப்படிங்கிற ஒரு கத்தி. டாவோ கத்தி. பார்வை திறன் அற்றோருக்கான மகளிர் T20 உலக கோப்பை இறுதி போட்டியில் இந்திய அணி எந்த அணியை தோற்கடித்து வெற்றி பெற்றது? பார்வை திறன் அற்றோருக்கான மகளிர் T20 உலக கோப்பை இறுதி போட்டியில் இந்திய அணி எந்த அணியை தோற்கடித்து வெற்றி பெற்றது? நேபாளம். இந்திய மகளிர் கபடி அணி தொடர்ச்சியாக 2வது உலக கோப்பை பட்டத்தை வென்ற இடம் எது? இந்திய மகளிர் கபடி அணி தொடர்ச்சியாக 2வது உலக கோப்பை பட்டத்தை வென்ற இடம் டாக்கா, வங்காளதேசம். உலக தொலைக்காட்சி தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் 21வது நாள் அனுசரிக்கப்படுகிறது. சுகாதார சேவை துறையில்
வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதற்காக முதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு எந்த துறையினருக்கு விரிவுபடுத்தி உள்ளது? சுகாதார சேவை துறையில் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதற்காக முதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு எந்த துறையினருக்கு விரிவுபடுத்தியுள்ளது? செவிலியர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுகாதார அறிவியல் துறைகள். இந்த புதிய முதல்வன் திட்டத்தின் கீழ் சுகாதார அறிவியல் துறை மாணவர்கள் எதில் சிறப்பு பயிற்சி பெறுவார்கள்? இந்த புதிய முதல்வன் திட்டத்தின் கீழ் சுகாதார அறிவியல் துறை மாணவர்கள் எதில் சிறப்பு பயிற்சி பெறுவார்கள்? நவீன மருத்துவமனை சூழல்களில் தேவையான தகவல் தொடர்பு திறன் மற்றும் டிஜிட்டல் திறன்கள். நவீன மருத்துவமனை சூழல்களில் தேவையான தகவல் தொடர்பு திறன் மற்றும் டிஜிட்டல் திறன்கள். தமிழ்நாடு ஒரு முக்கிய மையமாக இருப்பதால் செவிலியர் மற்றும் சுகாதார அறிவியல் மாணவர்களுக்கு திறமையான தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்துவது மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக உள்ளது. தமிழ்நாடு எதை மையமாக விளங்குகிறது? மருத்துவ சுற்றுலா மையமாக விளங்குகிறது. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் எவ்வளவு நிதி உதவி வழங்கப்படுகிறது? புதுமை பெண் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் எவ்வளவு உதவித்தொகைனா 1000 ரூபாய். தமிழ்நாட்டு புதல்வன் திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகையின் அளவு இது தமிழ் புதல்வன். இதுல பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய். இது பாத்தீங்கன்னா பெண், புதுமை பெண், அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உயர்கல்வி பெறுவதற்கு 1000 ரூபாய். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த கல்வியாண்டில் மாநில உதவி பெறும் கிராமப்புற பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த கல்வியாண்டில் மாநில உதவி பெறும் கிராமப்புற பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது? 2024-25. இல்லம் தேடி கல்வி மையங்கள் மூலம் 1 முதல் 5ஆம் வகுப்புகளை சேர்ந்த சுமார் எத்தனை லட்சம் மாணவர்கள் பயனடைந்தனர்? இல்லம் தேடி கல்வி மையங்கள் மூலம் 1 முதல் 5ஆம் வகுப்புகளை சேர்ந்த சுமார் எத்தனை லட்சம் மாணவர்கள் இதனால பயனடைஞ்சாங்கன்னா 7.97 லட்சம். எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் மூலம் 1 முதல் 5ஆம் வகுப்புகளை சேர்ந்த சுமார் எத்தனை லட்சம் மாணவர்கள் பயனடைந்தனர்? எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் மூலம் 1 முதல் 5ஆம் வகுப்புகளை சேர்ந்த சுமார் எத்தனை லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 25.8 லட்சம் மாணவர்கள். அரசு பள்ளிகளில் 8200க்கும் மேற்பட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் மேலும் மேம்படுத்தல்களுக்காக 2024-25ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? அரசு பள்ளிகளில் 8200க்கும் மேற்பட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் மேலும் மேம்படுத்தல்களுக்காக 2024 முதல் 25ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதி 745 கோடி. 2024 முதல் 25ஆம் ஆண்டில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களின் பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவு 200 கோடி. இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் நீதிபதி சூரியகாந்த். இந்திய தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார்? இந்திய தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் இந்திய குடியரசுத் தலைவர். நீதிபதி சூரியகாந்த் தனது ஆரம்ப காலத்தில் ஹரியானாவில் எப்போது இளைய தலைமை வழக்கறிஞராக பதவியேற்றார்? நீதிபதி சூரியகாந்த் தனது ஆரம்ப காலத்தில் ஹரியானாவில் எப்போது இளைய தலைமை வழக்கறிஞராக பதவியேற்றார்? ஜூலை 7, 2000. அப்ப இது கேட்பாங்க இன்னொரு கொஸ்டின். நீதிபதி சூரியகாந்த் பாத்தீங்கன்னா எந்த ஊரை சேர்ந்தவர்? ஹரியானாவை சேர்ந்தவர். சரிங்களா? ஹரியானாவில தான் அவர் இளைய தலைமை வழக்கறிஞரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. நீதிபதி காந்த் எந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இமாச்சல பிரதேச மாநில உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்? நீதிபதி அந்த சூரியகாந்த் எந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இமாச்சல பிரதேச மாநில உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றான்னு பாத்தீங்கன்னா 2018. நீதிபதி சூரியகாந்தின் பதவியேற்பு விழாவில் முதன்முறையாக பங்கேற்ற அயல்நாட்டு குழுக்களில் பின்வரும் நாடுகளில் எது இடம்பெறவில்லை? ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் இடம்பெறல. அப்போ பூட்டான், இலங்கை, கென்யா, மலேசியா, மொரீசியஸ் மற்றும் நேபாளம் இவங்கெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அந்த குழு, அந்த பதவியேற்பு குழுல. இந்திய அரசியல் அமைப்பின் எந்த உறுப்பு இந்திய குடியரசுத் தலைவருக்கு
உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது? 124(2). யூனியன் பிரதேசமான சண்டிகரை அரசியல் அமைப்பின் எந்த உறுப்பின் கீழ் கொண்டு வர 131வது அரசியல் அமைப்பு திருத்த மசோதா 2025 முன்மொழிகிறது? இந்த ஆர்டிக்கல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த இவரை பதவியேற்புக்கு எந்த இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு இந்திய குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க 124. அதே போல இதுவும் பாத்தீங்க அப்படின்னா சண்டிகர அரசியலமைப்பின் அதாவது யூனியன் பிரதேசமான சண்டிகரை அரசியல் அமைப்பின் எந்த உறுப்பின் கீழ் கொண்டு வர 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா முன்மொழியப்பட்டதுன்னா 240. ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அரசியல் சம்பந்தப்பட்டமா வருது, பொலிட்டிக்கல். அது மட்டும் இல்லாம அத கரண்ட் அஃபேர்ஸ்ல நடப்பு நிகழ்வா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா வரும். அதனால இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரத்து 240. சொந்த சட்டமன்றங்கள் இல்லாத யூனியன் பிரதேசங்களுக்கு விதிகளை வெளியிட இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுமதி அளிக்கும் அரசியல் அமைப்பு சட்ட உறுப்பு எது? சொந்த சட்டமன்றங்கள் இல்லாத யூனியன் பிரதேசங்களுக்கு விதிகளை வெளியிட இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுமதி அளிக்கும் அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 240. 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் சண்டிகர் எந்த யூனியன் பிரதேசங்களை போல விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் நேரடியாக உருவாக்க இந்திய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும்? லட்சத்தீவு மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை போல. தற்போது சண்டிகர் எந்த மாநிலங்களுக்கான பகிரப்பட்ட தலைநகராக உள்ளது? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. தற்போது சண்டிகர் எந்த இரு மாநிலங்களுக்கான பகிரப்பட்ட தலைநகராக உள்ளதுன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. புதிய திருத்த மசோதாவை பற்றி மத்திய அரசு கூறிய கூற்றுகளில் சரியானது எது? ஏ மற்றும் பி இரண்டும் சரி. ஏ என்ன? இந்திய திட்ட விதிகளை ஒழுங்குபடுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளது. இது சண்டிகரின் தற்போதைய நிர்வாக அமைப்பை மாற்றாது. அடுத்து 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025 தற்போது எந்த நிலையில் உள்ளது? 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025 தற்போது எந்த நிலையில் உள்ளது? நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படாத முன்மொழிவு நிலையில் உள்ளது. 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான சமூக ஊடக பயன்பாட்டு தடையை தொடங்கியுள்ள நாடு எது? 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான சமூக ஊடக பயன்பாட்டுக்கு தடையை கொடுத்த மாநிலம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குழந்தைங்க அந்த சமூக வலைத்தளங்களை பரப்பி அதுல இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் கத்துக்கிறாங்கிறதுக்காக அதிகமா யூஸ் பண்றதுங்கிறதுக்காக தான் ஆஸ்திரேலியால இதை தடை செஞ்சிருக்காங்க. அதாவது தடை செய்ய போறாங்க. இது பாத்தீங்கன்னா ஆஸ்தியெல்லாம் அழிச்சிடக்கூடாது குழந்தைங்கிறதுக்காக இந்த போனை பொழுதுக்கு யூஸ் பண்றாங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க எதை தடை செய்ய போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்விட்ச், இன்ஸ்டாகிராம், டிக்டாக். ஆனா இவங்க பேஸ்புக்க தடை செய்யறதா சொல்லல. ஓகேங்களா? ஆஸ்திரேலியாவின் சமூக ஊடக தடையில் அடங்கும் தளங்களில் இல்லாதது பேஸ்புக். அப்போ ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இது எல்லாத்தையுமே ஆஸ்திரேலியால குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை செய்ய போறாங்க. விதிகளை மீறும் சமூக ஊடக தளங்களுக்கு ஆஸ்திரேலிய அரசு எவ்வளவு அபராதம் விதிக்க வாய்ப்பு உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா 49.5 மில்லியன் ஆட். ஓகேங்களா? 49.5 மில்லியன் ஆட். இந்த கட்டுப்பாடு எந்த சட்டத்தின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம். அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆன்லைன் உள்ளடக்கங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம். அப்போ ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம். இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் 2025 ஆண்டு எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? தேசிய ஒருமைப்பாட்டு தினம் 2025 ஆண்டு எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 19. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் யாருடைய பிறந்த நாளை குறிக்கிறது? இந்திரா காந்தி. இல்ல ரொம்ப முக்கியம். தேசிய ஒருமைப்பாட்டு தினம் யாருடைய பிறந்த நாளை குறிக்கிறது? இந்திரா காந்தி. அது எப்ப அனுசரிக்கப்படுது? நவம்பர் 19. இந்திரா காந்தி பணியாற்றிய 2 பிரதமர் காலங்கள் எவை? இப்பெல்லாம் பொதுவா பிரதமர் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இவங்களுடைய கால வரிசைகளை பொறுத்துகளை கேட்கறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறதுனால இந்த கேள்வி கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேருடைய ஆர்டர் நமக்கு தெரிஞ்சாதான் ஒன்ன ஒமிட் பண்ணிட்டு இன்னொன்னு கரெக்டா இருக்கு அப்படின்னு அந்த பொறுத்துகளை நம்ம மேட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.
அப்ப இந்திரா காந்தி பணியாற்றிய 2 பிரதமர் காலங்கள் 1966 டு 77 மற்றும் 1980 டு 84. இந்திரா காந்தி எந்த ஆண்டு கொண்டு வந்த 26வது அரசியல் அமைப்பு திருத்தத்தின் மூலம் அரசு மானிய முறையை முடிவுக்கு கொண்டு வந்தார்? 1971. அரச மானிய முறையை முடிவுக்கு கொண்டு வந்த 26வது சட்ட திருத்தமானது அரசியல் அமைப்பின் எந்த உறுப்புகளை நீக்கியது? சரத்து 291 மற்றும் 362. இல்ல ரொம்ப முக்கியப்பா. அரசு மானிய முறையை முடிவுக்கு கொண்டு வந்த 26வது சட்ட திருத்தமானது அரசியல் அமைப்பின் எந்த உறுப்புகளை நீக்கியதுன்னா 291 மற்றும் 362. இந்திரா காந்தி வறுமையை குறைத்தல் மற்றும் கிராமப்புற வாழ்க்கையை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்காக 20 அம்ச திட்டத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்? இந்திரா காந்தி 20 அம்ச திட்டத்தை எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1975. 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் ஏழைகளுக்கு உதவ மாற்றங்களை சேர்ப்பதற்கு வழிகாட்டிய இந்திரா காந்தியின் பிரபலமான முழக்கம் எது? கரீபி ஹடாவோ, வறுமையை நீக்குதல். கரீபி ஹடாவோ, வறுமையை நீக்குதல். உலக பாரம்பரிய வாரம் 2025ஆம் ஆண்டில் எந்தெந்த தேதிகளில் கடைபிடிக்கப்படுகிறது? உலக பாரம்பரிய வாரம் நவம்பர் 19, நவம்பர் 25 இந்த தேதிகளில் கடைபிடிக்கப்படுது. உலக பாரம்பரிய வாரம் யாரால் ஏற்பாடு செய்யப்படுகிறது? உலக பாரம்பரிய வாரம் யுனெஸ்கோ மற்றும் ஏஎஸ்ஐ இந்திய தொல்பொருள் ஆய்வு இதனாலதான் ஏற்பாடு செய்யப்படுது. தற்போது இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களின் எண்ணிக்கை 42. தற்போது இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களின் எண்ணிக்கை 42. 2025ஆம் ஆண்டிற்கான உலக பாரம்பரிய வாரத்தின் கருப்பொருள் என்ன? 2025ஆம் ஆண்டிற்கான உலக பாரம்பரிய வாரத்தின் கருப்பொருள் விடை ஹெரிடேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர்ஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் preparedness and learning from 60 years of ICOMOS actions. உலக மீன்வள தினம் 2025ஆம் ஆண்டு எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? உலக மீன்வள தினம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் 21 முதல் அனுசரிக்கப்படுகிறது. உலக மீன்வள மன்றம் புதுடெல்லியில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? உலக மீன்வள மன்றம் எங்க இருக்கு? புதுடெல்லியில இருக்கு. அது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது? 1997. உலகின் 2வது பெரிய மீன் உற்பத்தியாளராகவும் பெரிய இறால் ஏற்றுமதியாளராகவும் உள்ள நாடு எது? இந்தியா. 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி எவ்வளவு சதவிகிதம் அதிகரித்துள்ளது? 11.8%. இதோட பாத்தீங்க அப்படின்னா 55 வினாவிடைகள் 26ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் முடியுது. இதே போல நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.